அனைத்து உறவுகளுக்கும் அன்பான இனிய மாலை நேர வணக்கத்தை தெரிவிப்பதில் மற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்று மார்ச் மாதம் 24ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. இன்றைய தினம் சிட்னி முருகன் ஆலயத்திலிருந்து உங்களை சந்திப்பதில் மற்ற மகிழ்ச்சி. முருகன் ஆலயம் இப்பொழுது நாங்கள் நிற்கும் இடம் முருகன் ஆலய வாகன தரிப்பிடம், அதாவது காபாக் ஃபெசிலிட்டிஸ் உள்ள இடத்தான் என்று காட்சி கொண்டிருக்கிறோம். இந்த நிகழ்ச்சி நேற்றைய முதலாம் நாள். இன்று சிட்னி முருகன் ஆலயத்திலே 2வது நாள் திருவிழா, அதாவது இந்த மகோத்சவம் ஆரம்பமாகி 2வது நாள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அந்த வகையிலே நேற்று பல ஆயிரக்கணக்கான உறவுகள் நேற்றைய தினம் பார்த்திருந்தீர்கள், பல கருத்துக்களையும் குறிப்பிட்டிருந்தீர்கள். உங்கள் அத்தனை பேருக்கும் நன்றியும் வாழ்த்துக்களும். அதே நேரத்தில் பலர் என்னை இந்த கோவிலில் நிற்கும் பொழுது கூட வந்து சந்தித்து பேசுகிறீர்கள், உங்களுடைய கருத்துக்களை சொல்லுகிறீர்கள். உங்கள் அத்தனை பேருக்கும் நன்றியும் வாழ்த்துக்களும். பார்ப்பவர்கள் பல்வேறு விஷயத்தையும் எனக்கு வந்து இப்படியான நேரத்தில் நீங்கள் சொல்லியக்குள்ளே நல்ல சந்தோஷமாக இருக்கிறது. பார்த்து உங்களுடைய கருத்துக்களை சொல்லுகிறீர்கள். இவ்வாறு செய்திருக்கலாம், அவ்வாறு செய்திருக்கக்கூடாது என்று கூட இங்கே இருக்கிற நண்பர் மனு அவர்கள் என்னுடைய இந்த பதிவுகள், நான் போடுற ஒவ்வொரு பதிவையும் தவறாமல் பார்ப்பார். அது மட்டுமில்லாமல் அவர் தனது பின்னூட்டத்தையும் எனக்கு அறிவித்துக் கொள்வார். ஸ்ரீ, நீங்கள் எப்படி செய்துங்கோ, ஒரு டைட்டில் ஒன்று வடிவாக போடுங்கோ, அது அந்த மாதிரி செய்திருக்கலாம், இந்த மாதிரி செய்திருக்கலாம் என்று பல்வேறு கருத்துக்களையும் சொல்லுவார். அந்த வகையில் அவருக்கு நன்றியை தெரிவிப்பதில், வணக்கம் மனோ, நன்றியை தெரிவிப்பதில் மற்ற மகிழ்ச்சி. அவர் தொடர்ந்து பல ஆண்டுகளாக இந்த சேவையை செய்து வருகின்றார். அவருக்கு வாழ்த்துக்கள். அவர் மட்டுமில்லாமல் அவருடன் இந்த தொண்டு செய்வதற்கு பலர் இங்கு இருக்கின்றார்கள். ஒவ்வொரு வருடமும் பார்த்தாலும் வாகன ஒழுங்குபடுத்துபவர்கள், சத்தியமூர்த்தி அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். இவ்வாறு பலரும் இருக்கிறார்கள். அவர்கள் மட்டுமல்லாமல் இந்த கோயிலிலேயே நிறையவே தொண்டர்களின் அடிப்படையில் செயற்பட்டு கொண்டிருக்கும் ஒரு கோவில். வணக்கம், உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்படி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிறீங்களா? நன்றி நன்றி. இப்படி கனவேர் எனக்கு அதான் நேற்று கோயிலில் காணக்கில் கனவேர் தாங்கள் பார்க்குறதாயும் எனக்கு இப்படி சொல்லிக்கலாம். இல்லை, சந்தோஷம். நான் அதை சொல்கிறேன் நடுவில், நீங்கள் அதை சொல்லி பார்த்துருப்பீங்க. காண்றேரம் கதை எங்கோ சொல்லுங்கன்னு சொல்லி. நன்றி ஐயா. உங்களோட பேர் சொல்ல போகிறீங்களா? மிஸ்டர் குரு. நன்றி குரு. நீங்கள் தொடர்ந்து பாருங்கோ. உங்களோட ஆதரவுக்கு நன்றி குரு. நன்றி ஐயா. ஓகே. நான் நேற்று உண்மையாக உங்களோட பேசணும்னு நினச்சேன். நான் இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்கள், குரு தம்பி குரு மாதிரி தான் பலர் என்னோட நேற்று மட்டுமில்லை, நான் என்னை காண்ற இடமெல்லாம் நிப்பாட்டி கதைப்பீங்கள். பொதுவாக தமிழ் சிட்னியில் நடக்கிற அந்த ஃபங்க்ஷன்ஸை நான் போடையுள்ள நீங்கள் எல்லோரும் எனக்கு நிறைய ஆதரவு தாரீங்கள். உண்மையில் அதுதான் எனக்கு கிடைக்கிற ஒரு சந்தோஷம். ரைட், பாருங்க, வேலும் அப்படித்தான் தொண்டர்கள் நீண்ட ஆண்டுகளாக சிரமத்தை பார்க்காது சிட்னி முருகன் ஆலயத்துக்கு வெள்ளிக்கிழமைகள், சனி, ஞாயிறு எந்த ஒரு திருவிழா காலத்திலையும் வந்து தமது தொண்டுகளை செய்து கொண்டிருப்பவர்கள். வணக்கம் வணக்கம் வணக்கம். எப்படி? ஓகே ஓகே ஓகே. பாருங்களேன், இந்த எங்களோட பிரைம் மினிஸ்டர் வந்து இறங்கியிருக்கிறாங்க, மாலா அவர்கள். ஓகே, நான் சோப்பாடி சொன்னேன். ஸோ இவ்வாறாக பலரும் பார்க்கக்குள்ளே, நான் தான் முதலே சொல்லியிருந்தேன், நீங்கள் என்ன இப்படி சொல்லிக்க சந்திக்கக்குள்ளே காணைக்குள்ளே ஸ்ரீ, நான் உங்களுடைய இதில் பார்க்குறேன், நான் பதிவுகளேன்னு சொல்லிக்குள்ளே மிகவும் சந்தோஷமாக இருக்கும். மீண்டும் செய்ய இப்படியான பதிவுகளை நான் தேடி போடணும் மாதிரி இருக்கிற ஒரு ஃபீலிங் இருக்குது. அந்த வகையில் இன்று கூட இந்த 10 நாளும் நான் இங்கே நிற்பேன். 7 மணி நேரத்தில் என்னை வந்து சந்தித்து கதையுங்கோ, உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள், நல்ல உதவியாக இருக்கும். சரிதானே? மற்றது இந்த பதிவில் நீங்கள் பார்க்குறார்கள், தயவுசெய்து மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள்.
அதன் மூலம் பலரும் பார்க்கக்கூடிய கோயில் பற்றி அறியக்கூடிய கோவில் திருவிழா போய்கொண்டிருக்கு சில பேருக்கு தெரியாமல் இருக்குது, அவர்களுக்கு கூட தெரியக்கூடிய சந்தர்ப்பம் இருக்குது. சரிதானே? நன்றி, வாழ்த்துக்கள். ஆல்ரைட், இதில் இப்போ பார்த்து கொண்டிருக்கிறது வந்து நிலத்துக்கு கீழே கட்டப்பட்டு கொண்டிருக்கிற வாகன தரிப்பிடம். இதற்கு மேலாக ஒரு மண்டபம், கல்ச்சுரல் ஹால் ஒன்று வேறு இருக்குது. அதுக்குரிய வேலைகள் இப்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கிறது. Yeah, that's how it works. Yeah. ஆல்ரைட், அருள்மிகு சிட்னி முருகன் கோவில் வருடாந்த திருவிழா 22ஆம் தேதி ஆரம்பமாகி 22 மார்ச் 2026 ஏப்ரல் மாதம் 3ஆம் தேதி வரை இருக்கிறது. கொடியேற்றம் நேற்று இடம்பெற்றது. அதனைத் தொடர்ந்து இன்று 2வது திருவிழா 24ஆம் தேதி, 26ஆம் தேதி திருமுறை திருவிழா இடம்பெறும். அதனைத் தொடர்ந்து 28 மாம்பழ திருவிழா, வேட்டை திருவிழா 29, சப்பர திருவிழா 30, தேர் திருவிழா 31ஆம் தேதி, நான் நினைக்கிறேன் ஒரு செவ்வாய்க்கிழமை வரும் நினைக்கிறேன். தீர்த்த திருவிழா 1ஆம் தேதி, பூங்காவனம் 2ஆம் தேதி இடம்பெற இருக்கின்றது. அனைவரும் வருக, முருகன் அருள் பெறுக. வணக்கம் கானா பிரபா, மீண்டும் உங்களை சந்திப்பதில் மட்டற்ற மகிழ்ச்சி. இனிய நாளில் சொல்லுங்கள், இன்று 2வது திருவிழா ஆரம்பமாகி பகல் வரையெல்லாம் போயிட்டு எனக்கும் உங்களுக்கும் அதே மாதிரி தான். அந்த வகையில் இன்றைய 2ஆம் திருவிழாவுக்கு நேற்றையிலும் பார்க்க கொஞ்சம் கூடுதலான பக்தர்கள் வருவது போன்ற ஒரு காட்சி இருக்கிறது. இதை பற்றி சொல்லுங்கள். திருவிழா தொடங்கியது பலருக்கு தெரியவில்லை போல, இப்பொழுதுதான் சூடு பிடித்திருக்கின்றது. இப்பொழுதுதான் மக்கள் கூட்டம் அதிகமாக இருக்கிறது. அங்கே எம்பெருமான் வசந்த மண்டப பூசை முடித்து இப்பொழுது உள்வீதி வலம் வருவதற்காக தயாராக இருக்கின்றார். நான் நேற்று சொன்னது போல ஒவ்வொரு நாளும் முருகப்பெருமானை அழகுபடுத்துகின்ற விதம் இருக்கிறதானே, அது உண்மையிலேயே பிரமிக்கத்தக்கது. உண்மையிலேயே நான் நினைக்கிறேன், நேற்று நீங்கள் ஒரு வசனம் கொடுத்தீங்களா, அதை கேட்டுதான் நிறைய பேர் வராங்க. இன்னும் பாருங்கள், எவ்வளவு அழகான ஒரு வாகனம், அதை பார்க்கவே அழகா இருக்கிறது இல்லையா? அதை பற்றி, இந்த வாகனத்தை பற்றி ஒரு வர்ணிச்சுங்களா, என்ன மாதிரி இருக்குது? இல்லை, எங்களுடைய ஊர்ல கட்டு ஆரம்ப காலத்திலே எல்லாம் அந்தந்த திருவிழாவுக்கு தான் தேர் எல்லாம் கட்டுவார்கள், பூந்தண்டிகை இப்படியெல்லாம் செய்வார்கள். பின்னர் கால ஓட்டத்திலே அவற்றையெல்லாம் தானாகவே செய்து தயார் நிலையில வைத்திருப்பார்கள். அப்படி செய்து வைத்திருப்பது எங்களுடைய நேரத்தை குறைக்கும் என்றாலும் கூட அதனுடைய தனித்துவம் குறைந்துவிடும். ஆனால் இப்பொழுது பார்த்தீர்கள் என்றால் உடனுக்குடன் தயாரிப்பதிலே அந்த அதை தனித்துவமாகவும் இன்னும் மெருகேற்றியும் காட்ட முடியும். அந்த கலைத்துவத்தையும் ஒவ்வொரு வெளிப்படுத்தக்கூடிய கலைஞர்களுடைய திறமை எத்தனை பேர் நின்று நல்ல வடிவாக செய்து கொண்டிருக்கிறார்கள். அவருடைய அந்த திருவிழாவினுடைய மகிமை
அல்லது அதில் தெரியுதுல்ல அது உடனுக்குடன் அந்த இடத்துல வந்து ஒரு 2-3 பலகை வந்து பிறகு அதுக்கு மேலே ஒரு பூச்சோடனை, பிறகு அதுக்கு பின்ன முருகனுடைய அந்த அலங்கார வளைவுகள் இப்படி ஒவ்வொன்றாக ஏற்றப்படும் பொழுது அதனுடைய அந்த முழு பரிமாணத்தை நாங்கள் பார்க்க முடியும் இல்லையா? அதுதான் அந்த திருவிழாவினுடைய சிறப்பு. அந்த காலத்திலேயே அந்த திருவிழா என்பது வந்து எல்லாம் ரெடிமேடாக இல்லாமல் உடனுக்குடன் அந்த இடத்திலேயே வைத்து செய்யும் பொழுதுதான் அதனுடைய தனித்துவம் இருக்கும். அதை நாங்கள் இங்கே புலம்பெயர்ந்த மண்ணிலே இப்படி காட்சிப்படுத்துவது என்பது உண்மையிலேயே சிறப்பான ஒரு விடயம். நன்றி பிரபா. நன்றி ஸ்ரீ. தொடர்ந்து உங்களுடைய சேவை. இதுல உள்ள முருகனுடைய வெவ்வேறு தோற்றங்களா அல்லது எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கு? இதில் 6 படை, அதாவது அந்த முருகன் 6 முகன் என்று சொல்வார், அதை அப்படியே பிரதிபலித்திருக்கிறார்கள். பாருங்கள், ஒவ்வொரு முருகனுக்கும் ஒவ்வொரு உடை அலங்காரம், அவருடைய அந்த உருவ அமைப்பிலும் மாற்றம் இல்லாமல் அப்படியே வைத்துக்கொண்டு உடை அலங்காரத்தை மாற்றியிருக்கிறார்கள். எனவே 6 முகன் என்பதை அதை காட்டியிருக்கிறார்கள். இதிலே மேலே பாருங்கள், எல்லாருக்கும் எங்களுடைய முழுமுதல் கணபதி அவருடைய அந்த உருவம் கூட பொறிக்கப்பட்டிருக்கிறது. விநாயகருடைய, ஆமாம், மேலே பாருங்கள், மேலுக்கு ஆமாம் உச்சத்தில் இருக்கிறார்ல, அவர் ஆறுதலாக வடிவாக இருந்திருக்கிறார். அதே நேரத்தில் இன்றைய அந்த நாதேஸ்வர தமிழ் கச்சேரி வழங்குபவர்கள் அவர்களை பற்றி என்ன தெரிஞ்சுக்கிறீர்கள்? அதை பற்றி நாங்கள் ஊரில் இருந்த காலத்தில் வந்து கானமூர்த்தி, பஞ்சமூர்த்தி சகோதரர்கள், அவர்கள் வந்து பிரபலமானவர்கள். அவர்கள் வந்து நிலைய வாத்திய கலைஞர்களாக வானொலி, தொலைக்காட்சி போன்றவற்றிலும் புகழ். அந்த நேரத்தில் ஒரு சின்ன பையனாக இருந்தவர் குமரன். ஆமாம், அவருடைய பஞ்சமூர்த்தியினுடைய மகன் குமரன் வந்து இப்பொழுது பார்த்தீர்கள் என்றால் தகப்பனுடைய அந்த பெருமையை கொண்டு வருகின்றார். அதுதான் எங்களுடைய அந்த கலையினுடைய சிறப்பு. கானமூர்த்தியினுடைய மகன் என்னுடன் படித்தவர். நாங்கள் எல்லாம் அந்த ஊரிலே இனிவில் வந்து பார்த்தீர்கள் என்றால் அதிகாலை 3 மணிக்கே வந்து நாகஸ்வரம் மற்றும் மேள பயிற்சி எடுப்பார்கள். அந்த நேரத்தில் வந்து எங்களை தட்டி எழுப்புவது வந்து அவர்களுடைய அந்த பயிற்சி தான். நல்ல வடிவ சொன்னீங்கள் பிரபா. எனக்கு நீங்கள் சொல்லிக்க ஞாபகம் வருது, எங்கட வீட்டுக்கு பக்கத்தில், நான் சிறு வயதில் இருந்த இடம் தாவடிக்கு எங்கட வீட்டு பக்கத்தில் ராமுன்னு சொல்லி ஒரு அவற்றை மகன் என்னோட படித்தவர். அவர் இப்போ எங்கே இருக்கிறான்னு தெரியல. அவரும் இதே மாதிரி தான் விடிய நாங்கள் அந்த கான 3-4 மணிக்கு அவர்கள் எழும்பி, ஏனென்றால் அந்த சாதகம் பண்ணுவதென்று சொல்வார்கள். சங்கீதமும் சரி, இப்படியான கலைஞர்களும் சரி, அதிகாலையிலே எழும்பி 2 மணி நேரம், குறைந்தது 2 மணி நேரம் பயிற்சி எடுப்பார்கள் ஒவ்வொரு நாளும். அதுதான் அந்த கலையினுடைய அந்த பரிமாணம். உண்மையிலே வாழ்த்துக்கள் பிரபா. இதே நேரத்தில் பிரபா, நான் என்ன ஒரு விஷயத்தை கலைக்கணும்னு நினைச்சேன். இன்றைக்கு தான் நான் உங்களோட முகப்புத்தகம் மூலமாக ஒரு புதிய விஷயத்தை அறிஞ்சு கொண்டேன். நீங்களும் சங்கீதம் சின்ன வயசுல படிச்சுக்கிறீங்க. வாழ்த்துக்கள் ஐயா. அதை கேட்க நல்ல சந்தோஷமா இருந்தது. அந்த வகையில இப்போ என்ன மாதிரி அதை திரும்ப துவங்குற ஐடியா இருக்கா? ஏனென்றால் சங்கீதம் வந்து அதுக்கு வயசு இல்லை என்று சொல்வார்கள். எனவே இந்த வயசிலும் கற்கலாம். ஒரு கச்சேரி ஒன்று கண்டிப்பாக வைக்க வேண்டும். எனக்கு தெரிஞ்ச ஒரு சங்கீத டீச்சர் கேன்பரால இருக்கிறா. இந்த பதிவு நிச்சயம் பாப்பா. அவ வந்து இப்ப நான் அவாட்ட வலிக்கிறேன். ஆனா அந்த நான் உங்களுக்கு அந்த கண்டெக்ட் தாரன் ஒருக்கா கதைச்சு பாருங்க. அவ மிகவும் ஒரு சிறந்த ஒரு சங்கீத ஆசிரியர். பாடுவதற்காக பயிற்சி எடுப்பதில்லை. சங்கீதம் என்பது வந்து அனுபவம். அதாவது நாங்கள் அந்த இப்படி வைங்களேன், நாங்கள் ஒரு உணவை சாப்பிடும் பொழுது அதை ரசித்து சாப்பிடுவது என்பது எங்களுடைய ஒரு பரிமாணம். அது எப்படி ஆக்கப்பட்டது என்று தெரிந்து சாப்பிடுவது வந்து இன்னும் சிறப்பானது. அதே மாதிரி தான் பாடல்கள். சங்கீதத்தை முறையாக கற்று அதனுடைய அந்த ரசனையை வளர்த்து கொள்வது என்பது இன்னொரு பரிமாணம் இல்லையா? பாராட்டுகள் பிரபா. உண்மையிலே எனக்கு கேட்க உண்மையாக சந்தோஷமா இருந்துகிட்ட நானும் கிட்டத்தட்ட அந்த ஒரு லெவலில் எனக்கு சரியான கவலை. எனக்கு நீங்கள் சொல்லியிருந்தீங்க உங்களோட அம்மாவுக்கு சரியான ஆர்வம் இருந்துண்டு. எனக்கு கவலை, எங்கட அம்மா ஆர்வம் எனக்கு இருந்தால் கரெக்டாக வேணே அனுப்பியிருப்பா. அவளை பெருசாக எடுக்க இல்லை. இப்போ நான் யோசிக்கிறேன், இப்போ நான் படிக்க ஆரம்பிச்சிருக்கிறேன். ஆனால் இந்த சுதி ராகம் எல்லாம் சரி நான் கஷ்டமாக இருக்குது பிரபா. அதை பற்றி சொல்லுங்களேன். இல்லை, இப்போ எனக்கு கடந்த மாதம் இங்கே இந்தியாவிலிருந்து ஒரு கலைஞர் வந்திருந்தார், வயலின் வித்வான். அவர் சங்கீதமும் கேட்டார், அதே நேரத்தில் வயலின் வாத்தியத்தையும் கேட்டார். அவர் தன்னுடைய 7 வயதிலிருந்து வாத்தியத்தை கற்றுக்கொண்டு வருகிறார். அவருக்கு இப்பொழுது 60 தாண்டி விட்டது. அப்போ நீங்கள் பாருங்கள், வயசு இருக்கிறதா? தேவையில்லை. சரியா?
ஒருவர் அந்த இன்று ஒரு பதிவையும் போட்டிருந்தேன் ஃபேஸ்புக்கில், ரிட்டையர் பண்ணிவிட்டு சங்கீதம் கற்கின்றார்களா ஏனென்றால் அதுக்கு பிறகுதான் தங்களுக்கு வாழ்க்கை தேவை என்று பலர் இருக்கின்றார்கள். எனவே அதுக்கு வயசில்லை, நீங்கள் தொடங்குங்கள், நீங்கள் கண்டிப்பாக அதை செய்யலாம். உண்மையா பிரபா, நான் சொன்ன அந்த டீச்சர் எனக்கு சொன்னா ஸ்ரீ அங்கிள் தான் எனக்கு சொல்லுவாவா. அவள் கொஞ்சம் வயசு குறைஞ்ச ஒரு சின்ன பிள்ளை தான். அவள் சொன்னா, ஸ்ரீ அங்கிள் நீங்கள் ஒரு சுதி பட்டின்னு சொல்கிறது அதோட வாங்கி அதை போட்டுட்டு அதோட சேர்ந்து படித்து பழகுங்கன்னு சொல்லி சொன்னார். அது எனக்கு என்ன மாதிரி ஒர்க் பண்ணுமென்னு தெரியாது. இப்படி வைங்களேன், நாங்கள் யூடியூப் பார்த்தும் சமையல் படிக்கலாம், தகுந்த நிபுணரை வைத்துக்கொண்டும் படிக்கலாம். ஆனால் நிபுணர் என்றால் எங்களுடைய குறை நிறைகளை அந்த இடத்திலே சொல்லுவார். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நாங்கள் பாத்ரூமில் பாடும் பொழுது எஸ்பிபி மாதிரி தான் பாடுவோம். ஆனால் வெளியில இருந்து பார்த்தவரான்னு சொல்லுவார் அது எஸ்பிபியா அல்லது அது மாதிரி தான் எங்களுடைய இதுக்கும் குரு தேவை, எல்லாவற்றுக்குமே குரு தேவை. இப்போ யூடியூப்பில் வந்து லைவ் வந்ததுக்கு நீங்கள் எனக்கு குரு. அந்த பயணங்கள் ஒவ்வொரு நாட்டுக்கு போக வேண்டும் என்ற ஆசையை தூண்டியதுக்கு நீங்கள் எனக்கு குரு. சரியா, அதனால தான் என்னால் புத்தகமே எழுத முடிந்தது. அப்படி எல்லோருக்கும் ஒவ்வொரு குரு இருக்க வேண்டும். நன்றி நன்றி பிரபா. நான் அந்த ஆசிரியரிடம் உங்களை தொடர்பு கொள்ள செல்றேன். உங்களுக்கு நான் அந்த நம்பரை தரேன். நிச்சயமாக அவர் உங்களுக்கு உதவி செய்வார். அவர் விரும்புகிறார், கண்பலர் இருக்கிறார். அவர் அப்படியான ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது மாணவ மாணவிகளை தேடிக்கொண்டிருக்கிறார். வயதை பற்றி பிரச்சனை இல்லை, உண்மையாக நிறைய ஹெல்ப் பண்ணுவார். நன்றி பிரபா, உங்களுடைய சொல்லிகள் எனக்கு சந்தோஷமாக இருக்குது. நேற்று கூட பலர் இல்லை வந்து எனக்கு பார்த்து, இப்பொழுது நான் இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், காப்பாக்கில் நிற்க கூட ஒரு தம்பி ஓடி வந்து நிப்பாட்டி, அண்ணா நான் உங்களுடைய இதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேன் என்று சொல்லிக்கும் உண்மையாக சந்தோஷம். நாங்கள் இவ்வளவு டைமை போட்டு செய்தாலும் அது வீணாகவில்லை என்றதொரு இது. நன்றி நன்றி பிரபா, உங்களோட நேரத்துக்கு நன்றி ஐயா. நாங்கள் ஒவ்வொரு நாளும் இதில் கொஞ்சம் நேரம் கதைப்போம். ஓகே, நன்றி நன்றி, வாழ்த்துக்கள். ஆமாம் உறவுகளே, இன்று 2வது நாள் இரவு நேரம் சிறப்பாக இன்றைய திருவிழா இரவு நேரம் களை கட்டி நடக்க போது. இந்த இன்றைய குமரன் குழுவினர் வந்திருக்கிறார்கள். இனிவில் கோண்டாவில் மிகவும் சிறப்பாக வெற்றிகரமாக இயங்கிக் கொண்டிருக்கும் அந்த நாதஸ்வர குழுவினர் இப்பொழுது நாதஸ்வரம் பள்ளியில் வந்து செய்வார்கள். பார்ப்போம். நிச்சயமாக நன்றி ஐயா, உங்களை மீண்டும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. குறிப்பாக நீங்கள் முருக பக்தன், தொண்டர், இவ்வாறு பல்வேறு கோணங்களில் பல்வேறு பரிமாணங்களில் இருந்து சிறப்பாக செய்வார். அந்த நேரத்தில் தவறாமல் தேர் திருவிழாவில் முக்கியமாக காவடி எடுப்பதிலும் பிரதட்டை செய்வது, அவ்வாறாக நிறைய விஷயங்களை செய்து வாருங்கள். இந்த வகையில் உங்களுடைய கருத்து இன்று எவ்வாறு இருக்கிறது? இந்த திருவிழா வந்தாலே பெரிய ஒரு கொண்டாட்டம் என்று சொல்வார்கள், அது உங்களுடைய கருத்தை சொல்லுங்க ஐயா. முருகனுக்கு நாங்கள் காலமாகுது இந்த கோயிலுக்கு முருகன் அடியார்கள் எல்லாரையும் கடல் கடந்த தேசத்திலிருந்து அழைத்துத்தான் வைத்திருக்கின்றார். தன்னை தேடி வந்திருக்கிறார்கள் நாங்கள் சொல்ல முடியும், அவரை தேடி வந்திருக்கிறார்கள் நாங்கள் சொல்ல முடியும். இப்படி ஒரு பெரிய ஒரு மகாகண்டத்தில் ஒரு இடத்துல தனக்கண்டு இடத்தை ஒதுக்கி அந்த இடத்துக்கு எல்லாரையும் வர செய்கிறாரே, அதுவே நாங்கள் கொடுத்த கொடையாக இருக்கணும் இந்த முருகன் கோயிலுக்கு. மேலும் மேலும் சைவம் வளர்ந்திரவனும் அடியார்கள் இன்னும் கூடுதலாக வரணும் இந்த கோயிலுக்கு. நிச்சயமாக ஐயா, நீங்கள் உங்களை போன்ற தொண்டர்கள், பக்தர்கள், தமிழ் ஆர்வலர்கள், சைவ சமய ஆர்வலர்கள் இருக்கும் பொழுது தமிழும் சைவமும் என்றென்றும் இந்த எந்த ஒரு எத்தனை புறப்படுத்தாலும் குழந்தை பிள்ளைகளை பாருங்கள். அவர் பாருங்கள், உங்களோட சேர்ந்து போன முறை காவடி எடுத்த அந்த குட்டி தம்பி இந்த முனையும் எடுக்க இருக்கிறார். அவ்வாறு நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ என்னையும் உங்களையும் இணைத்து வைத்துக்கிறது இந்த முருகன் ஆலயம், ரைட்? இவ்வாறு நல்ல உள்ளங்கொண்டவர்களை, உங்களை போன்ற பல உள்ளங்கொண்டவர்களை சந்திக்கக்கூடிய, அவர்களை வருடாவிடமாவது சந்தித்து இப்படி கதைக்கக்கூடிய சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு. அதை இட்டு நாங்கள் பெருமைப்பட வேண்டுமே இல்லை? முருகன் இருக்கிறபடியாக தான் நாங்கள் இன்றைக்கு தமிழ் மக்களையோ அல்லது சைவத்தை சேர்ந்த மக்களையோ அல்லது இந்து பிறந்த மக்களையோ நாங்கள் நேர்வாக காணக்கூடிய அப்படி இருந்தும் அவர்கள் இந்த நாட்டில் பிறந்தால் கூட நல்லூருக்கு நாங்கள் எவ்வாறு செய்கிறோமோ அந்த வழியை அவர்கள் கூடுதலாக பின்பற்றுகிறார்கள். இந்த ஆலயத்துக்கு வந்தால் கூட அவர்கள் சேட்டை கலட்டி, இங்கே பிறந்த பிள்ளைகளாக இருந்தாலும் சரி சேட்டை கலட்டி அவர்கள் அதுக்கேற்ற சமய ஒழுங்குபாடு வழியாக சுவாமி காவி உள்ளுக்கு வந்து பிரதட்டை செய்து தொட்டு கும்பிட்டு போகிறார்கள். கடல் கடந்தும் நமது முருகனங்களை விடவில்லை. கம்பியூரால் பக்கத்தில் நினைக்கிறார். இவர் உங்களோட சேர்ந்து போன முறையும் காவடி எடுத்தால் சொல்லுங்க, உங்களோட பேரையும் சொல்லி போட்டு சொல்லுங்க. என் பேர் ரமணன்.
நான் போன வருஷம் காவடி எடுத்தேன். இப்போ 4 வருஷமாக காவடி எடுத்து கொண்டிருக்கிறேன். இந்த பிறந்தநாள் காவடி வந்தது, அதனால் ஒரு நாள் எடுத்துட்டு அதுக்கு வழக்கமாக ஒவ்வொரு வருஷமாக எடுக்கிறேன். உண்மையிலே மிக மிக சந்தோஷமாக இருந்தது. நான் ஆரம்பத்தில் வரைக்கும் உங்கள்ட்ட பேசியிருந்தேன். நீங்கள் சொன்னீங்க இன்றைக்கு செவ்வாய்க்கிழமை இருந்தும் நான் என்னுடைய ஸ்கூலுக்கு டீச்சர்கிட்ட சொல்லி போட்டு வேற போகிறதாக சொல்லியிருந்தீங்களே. நான் உண்மையில வாழ்த்துக்களை தான் அண்ணா சொல்லியிருந்தார். இந்த உங்களை போன்ற இளையவர்கள் சைவத்தையும் தமிழையும் வளர்ப்பதற்காக புலம்பெயர் நாடுகளில் மிகவும் சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறீர்கள். சொல்லுங்க, இந்த முறை என்ன காவடி எடுக்க போறீங்களா? ஓமாம், எடுக்க போகிறேன். நான் ஸ்கூலை விட்டு வர போகிறேன். இவர் உங்களுக்கு பக்கத்தில் நிற்கிறதா? அவரும் எடுக்க போறாரு. எடுக்க போறீங்களா? நான் ஒன்று காவடி எனக்கு போறேன். நான் 2 வருஷத்துக்கு முதல் நான் எடுத்தேன் காவடி. அது கொஞ்சம் கஷ்டமா இருந்தது. ஆனால் நான்